ரவி மோகன், ஜெயம் ரவி தான் நமக்கு தெரியும். மனுஷன் வில்லனா பிரித்து எடுத்துக்கிறாப்புல. இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வில்லன் தான். வில்லன் பொழந்து கெடாஸ்டாப்புல. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த வில்லன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் தலைவன் போய் மேலே ஏறி உக்காந்துப்பான். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். என்ன இது? தனி ஒருவனில் ஹீரோ, அதுக்கு எதிராக அரண்சாமி ஒரு வில்லன். அந்த வில்லனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வில்லன் வாய்ப்பே இல்லை. ஒரே ஆள் மிரட்டி கடாச்சிருப்பாப்புல. தேட்டரில் இந்த ஆள் என்ட்ரியை பார்க்குறப்ப டேய் ஏதோ பண்ணு கிடையாது, அவனை ஏதோ அப்படியே கடுப்பாக இருக்கும். எப்பேற்பட்ட மனுஷன். ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோன்னு பாட்டு பாடினேன். இப்போ இந்த ஆள் கண்ணை பார்த்தா பயம் வருது இந்த படத்தில். இந்த கண்ணா பாட்டு பாடின கண்ணு தெரியல. ஜெயம் ரவி அப்படியே வித்தியாசமான ஒரு ஆளை வந்து நிற்கிறாப்புல. மனுஷன் மிரட்டிட்டான் படத்தில். அந்த ஆள் தான் படத்தோட முக்கியமான ஒரு தூண்னா. எப்படி டைரக்டரோ சிவகார்த்திகனோ டயலாகோ மியூசிக்கோ இதுக்கு முக்கியமான எதுக்கும் அப்படி சலிக்காத ஒரு தூண்னா ஜெயம் ரவி தான். ரவி மோகன் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதான். இனிமேல் என்ன பண்ணுறது, இந்த ஆள் அடிச்சு ஒரு வில்லன் இனிமேல் இந்த சினிமாவில் வருவானான்ற அளவுக்கு இருந்துச்சு.